ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி அரிசியில் முறுக்கு எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். நம்ம நார்மலாக மாவுக்கு அரிசி அரைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இட்லி அரிசியில் முறுக்கு பண்ணலாம். சூப்பரான ஒரு முறுக்கு, சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம டெய்லி அரிசி இட்லிக்காக ஊற போடுவோம் இல்லையா, கூட ஒரு அளாக்கு அரிசி ஊற போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம கிரைண்டரில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போடலாம். நீங்கள் கிரைண்டரில் போட்டு கூட மை மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால மிக்சியிலவே அரைச்சிட்டேன். இந்த இட்லி அரிசி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் போட்டால் இன்னும் சூப்பராக வரும் இந்த முறுக்கு. இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டேன் நான். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி இட்லி அரிசி தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு ஒரு பவுலில் நான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, இது நல்லா மிக்சியில் சாஃப்டாக ஆட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவு எந்த இதுவும் இல்லாமல் சாஃப்டாக ஆட்டிக்கணும். இப்போ நம்ம இந்த அரிசி மாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம மாவு, அது இதில் ஒரு பாதி போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எள்ளு, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் காரமாக முறுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் கூட இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உப்பும் போட்டோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமே நம்மளுக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம அரை கப்பு பொட்டுக்கடலை மிக்சியில் ஆட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே போட்டேன் நான். இப்போ நம்மளுக்கு இந்த இருக்கிற ஈரப்பதத்திலவே இந்த மாவு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சின்னா தண்ணி ஊற்ற வேணாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேன்குழல் முறுக்காச்சி இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் இன்றைக்கி முறுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் முள்ளு முறுக்கு கூட பண்ணலாம், சூப்பராக வரும். இப்போ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லா சூடு பண்ணி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இந்த மாவு பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் ஊற்றலைங்க நான், அது நம்ம போட்ட இதுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த மாவு இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பட்டர் மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் தேன்குழல் முறுக்கச்சில் இது நல்லா நிரப்பிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சல்லிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அது மேலே நல்லா இந்த மாதிரி முறுக்கு சுட்டி நம்ம இது பண்ணிவிட்டு பைப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் எண்ணெயிலவே நல்லா முறுக்கு புழிஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நம்ம புழிஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம எண்ணெயில் டைரெக்டாக இப்படி விட்டுடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸ்டவ்வு சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் சிம்லவே இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியது தான். சூப்பராக இந்த முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். இது வயசானவங்க கூட சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.